எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். இங்கே தீபானி யாராவது ஒர்க் பண்ணுறாங்களா? தீபாவா? அப்படி யாரும் இல்லையே சார். இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. சார் சென்னையிலேருந்து யாராவது வந்து இங்கே வேலை செய்கிறாங்களா? சாரி சார், எனக்கு பேர் சொன்னதான் தெரியும். பேர் சக்தின்னு. ஓ, சக்தி மேடமா? சக்தி இங்கே இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க தான் இந்த ஆஃபீஸோட சிஇஓ. ஓ, நான் அவங்கள பார்க்கலாமா? ஒரு நிமிஷம் சார், கேட்டு சொல்கிறேன். ஆ. எஸ் மேடம், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு, உள்ள அனுப்பலாமா? நம்மள பார்க்கவா? யாரா இருக்கும்? சரி ஓகே, அனுப்புங்க. ஓகே மேடம். சார், மேடம் உங்களை வர சொல்லிட்டாங்க, நீங்கள் போய் பாருங்க. எந்த கேபின்? ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட் எடுத்தீங்கன்னா செகண்ட் கேபின். ஓகே. ம். சிவா, யோகி, யோகி, நீங்க என்ன பண்றீங்க இங்க? என்ன சிவா நீங்க? நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. என்ன சொல்றீங்க யோகி? எனக்கு புரியல. இது என்னோட ஆபீஸ். நீங்க என்ன பண்றீங்க? இது உங்க ஆபீஸா? ஆமா, எனக்கு இருக்கிற ஆபீஸ்ல இதுவும் ஒரு ஆபீஸ். ஓ, சரி சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்க? அது வந்து என் சக்தி இங்கே தான் வேலை செய்கிறான்னு தகவல் கிடைச்சது. அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில் இங்கேயே வந்துட்டியா? சக்தி இங்க வேலை செய்றாங்களா? ஆமாம் யோகி, என் சக்தி சாகலை. டிடெக்டிவ் தீபா தான் செத்து போயிட்டாங்க. அவங்கள தான் நாங்கள் சக்தின்னு நினச்சி எல்லா காரியத்தையும் செஞ்சோம். இப்போ சக்தி தீபாங்கிற பேர்ல தீபா வேலை செஞ்ச கம்பெனியில வேலை செஞ்சிருக்கா. இப்போ இங்க வேலைக்கு வந்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்கு. அதான் சக்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, இவன் எல்லாத்தையும் ப்ராப்பரா அலசி ஆராய்ஞ்சிட்டு தான் இங்க வந்திருக்கான். இவனை எப்படி சக்தியை பார்க்க விடாம பண்றது? யோகி, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இங்க யாரும் வேலை செய்யற மாதிரி எனக்கு தெரியல. அதான் யோசிச்சேன்.
சரி நீங்க முதல்ல கேபின் வாங்க, அங்க போய் பேசிக்கலாம். ஆ, வேண்டாம் யோகி. நான் சக்தியை பார்க்கணும். அது ஏன் சக்தியான்னு மட்டும் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். சிவா, நீங்க சொல்ற சக்தி அவங்க கிடையாது. அவங்க பேரு சக்தி பட்டேல். சக்தி பட்டேலா? ஆமா சிவா, நான் சொல்றேன், நீங்க வாங்க என் கூட வாங்க. வாங்க சிவா, ப்ளீஸ் உட்காருங்க. சிவா, என்ன சாப்பிட்றீங்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அட, ஏதாவது சாப்பிடுங்க. குழம்பு ஆரம்பிச்சிட்டான். இதை டெவலப் பண்ணி இவனை இங்கிருந்து அப்படியே துரத்திட வேண்டியதான். எஸ் சார். 2 காஃபி கொண்டு வாங்க. ஓகே சார். யோகி, நான் ஒரே ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், என்னோட மன திருப்திக்காக. சிவா, நீங்க உங்க ஒய்ஃபை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்க ஒய்ஃப் இங்க வேலை செஞ்சா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா? உங்க ஒய்ஃப் எனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. நானா உங்க வீட்டுக்கு வந்தப்ப அவங்களை போட்டோல பார்த்துருக்கேனே. ஓ, நீங்க நம்பலன்னு நினைக்கிறேன். வெறும் நான் ஸ்டாஃப் எல்லாரையும் கூப்பிடுறேன், அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். ஐயோ வேண்டாம் யோகி, நான் உங்களை நம்புறேன். தேங்க்ஸ் சிவா. யோகி, நான் உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? கேளுங்க. இல்லை, ரிசப்ஷனில் உங்களுக்கும் சக்திக்கும் கல்யாணம்னு சொன்னாங்க. அது ஆமா, அது அந்த சக்தி பட்டேல் தான். நானும் அவளும் காலேஜில் இருந்து லவ் பண்றோம். சரி, மேரேஜ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஓ, ஓகே. அப்போ சென்னையிலேருந்து யாரும் இங்கே வந்து ஒர்க் பண்ணலையா? கமோகன் சிவா, திரும்பவும் சொல்றேன், நீங்க உங்க ஒய்ஃபை எவ்வளவு விரும்புறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க ஒய்ஃபையும் எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு அவங்கள மறைச்சு வைக்கணும் சொல்லுங்க? இங்க வேலை செஞ்சா செய்யறாங்கன்னு சொல்ல போறேன். இதுல எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? ஐயோ, சரி யோகி, அப்போ நான் கிளம்புறேன். ஏய் சிவா, காஃபி வருது, சாப்பிட்டு போலாம். இல்லை, இருக்கட்டும், இன்னொரு தடவை வரேன். என் சக்தி கூட சேர்ந்தே நான் வரேன். வருவடா வருவ. நான் உன்னை சக்தியை பார்க்க விட்டாதனடா சக்தியோட சேர்ந்து வருவேன். மை பிளஷர் சிவா. சரி, அப்போ நான் கிளம்புறேன் யோகி. நானும் கூட வரேன், வாங்க ப்ளீஸ். என்ன, என்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்கன்னு ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்க. இவ்வளோ நேரம் ஆகியும் யாரும் வரலையே. சொல்லுங்க மேடம். என்னை பார்க்க யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, எங்க? உங்களை பார்க்க தான் மேடம் அவர் உள்ள வந்தாரு. என்னை பார்க்க யாரும் வரலையே. தெரியலையே மேடம். சரி, இனிமே யார் வந்தாலும் நல்லா விசாரிச்சு அனுப்புங்க. ஓகே? ஓகே மேடம். சரி, ஓகே. உள்ள தானே போனாரு. வாங்க சிவா, வாங்க, பார்த்து வாங்க.
எக்ஸ்கியூஸ் மீ சார், எஸ். நீங்க சக்தி மேடத்தை பார்க்கலையா? இல்லைங்க, நான் தேடி வந்த சக்தி அவங்க இல்லை. சம்பளம் கொடுக்கறது நானும் வேலை செய்யறது அவனுக்கா? அது சக்தி பட்டேல் தான், அதை நான் பார்த்துக்கிறேன். இவர் என் ஃப்ரெண்டு தான். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. ஓகே சார். சிவா, நீங்கள் வாங்க. ஆ சிவா, ம்? நீங்கள் கவலைப்படாதீங்க. சக்தியை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். என்ன நம்புங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு என்ன தேவைனாலும் என்ன கூப்பிடுங்க. ம் தேங்க்ஸ் யோகி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அடிக்கடி ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போங்க. ம் ஓகே ஓகே. முதல்ல இங்கிருந்து போட, சக்தியை நீ பார்க்க நான் விடவே மாட்டேன். சரி யோகி, சரி நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. விட்டுருவனா? அவ்வளோ சீக்கிரம் உன்னை சக்தியை பார்க்க விட்டுருவனா? ஆஃபீஸ்க்கே வரியா நீ? சக்தியை தேடி தேடி பைத்தியம் பிடிச்சி கடைசியில் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தாண்டா போவ நீ. சிவா, நீங்க சொல்ற சக்தி இவங்க கிடையாது. இவங்க பேரு சக்தி பட்டேல். சக்தி, இத்தனை நாள் நீ இல்லைன்னு நினைச்சு நான் தனிமையில் வாழ்ந்துட்டேன். ஆனா இப்ப நீ இருக்கிறத நான் கண்ணால பார்த்துட்டேன் சக்தி. நீ எங்க இருக்குன்னு தெரியாம நான் தனிமையில தவிச்சிட்டு இருக்கேன் சக்தி. ஏன் சக்தி இப்படி என்ன தவிக்க விடுற? நீ எங்க சக்தி இருக்க? எவ்வளோ நாள் என் கஷ்டத்திலையும் சந்தோஷத்திலையும் நீ பங்கு எடுத்திருக்க. இப்போ என்னை விட்டு நீ எங்க போன சக்தி? உன்னை நான் எப்படி சக்தியை கண்டுபிடிப்பேன்? நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னா சக்தி இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. உங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆக போதில்ல. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவ இந்த வீட்ல இருக்க கூடாது. அவ இங்க இருந்தா கண்டிப்பா அவ நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டா. அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. நம்ம வீட்டுல சக்திக்கு எதிரின்னு பார்த்தா அம்மாவும் பாட்டியும் தான். ஒருவேளை அவங்கள கேட்டா தெரியுமோ? எல்லாம் பிரச்சனையும் முடிஞ்சது. சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இனிமே தடையே இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த சிவா இப்படி குறுக்க வந்து காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்க. இவன் வேற சக்தியை பார்க்கணும்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கான். இப்போ என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சரி, சிவா சக்தியை பார்க்க கூடாது. சக்தி எனக்கு தான். சக்தி இந்த யோகிக்கு மட்டும்தான். இப்போ எதுக்கு இவன் கால் பண்றான்? சொல்லுங்க சிவா. யோகி, நான் சென்னைக்கு கிளம்புறேன். என்ன இவன் சக்தியை தேடாம சடனா சென்னை போக போறேன்னு சொல்றான்? என்னவா இருக்கும்? என்ன சிவா, ஏன்? இல்லை, சென்னையில் ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உடனே போய் ஆகணும். ஓ அப்படியா? ஓகே சிவா, நீங்க பார்த்து போயிட்டு வாங்க. நான் வேற ட்ராப் பண்ண வரட்டுமா? நோ தேங்க்ஸ் யோகி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே, ரீச் ஆகிட்டு கால் பண்ணுங்க. ஓகே. சக்தியை தேடுறதை விட இவனுக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை?
என்னவா இருந்தா நமக்கு என்ன? அவ இந்த டெல்லியை விட்டு போனாலே நமக்கு சந்தோஷம்தான். அவன் திரும்ப டெல்லிக்கு வர்றதுக்குள்ள சக்தி கழுத்துல நான் தாலி கட்டிடணும். சுபத்ரா, என்ன சுபத்ரா அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்டே இருக்க? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. சிவா சக்திய பாத்துட்டான். விடு சுபத்ரா, உனக்கு தெரியாத தந்திரமா? அவ வந்தானா அப்படியே அவளை ஊதி தள்ளிட மாட்ட? ம், அவன் நம்மள ஊதி தள்ளிட்டு போயிடுவா. அவளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. அவகிட்ட மாட்டிக்கிட்டு நானும் என் அம்மாவும் பட்ட அவஸ்தை இருக்கே. அவ மட்டும் இந்த வீட்டுக்குள்ள வந்தானா, வந்த உடனே செய்யற முதல் காரியம் நம்மள இந்த வீட்டை விட்டு விரட்டுறதுதான். என்ன சுபத்ரா இப்படி சொல்ற? சிவா எப்ப வேணாலும் சக்தி இங்க கூட்டிட்டு வரலாம். சிவா வந்துட்டான், வாங்க. சிவா தனியா தான் வந்திருக்கானா? நல்ல வேளை சக்தி வரல. தலையில கட்டோடு வந்திருக்கான். சரி வாங்க போய் விசாரிப்போம். சிவா, என்னப்பா, என்னாச்சு? எப்படி அடிபட்டுச்சு? ஒன்றும் இல்லை, விடுங்க. சிவா, என்ன தலையில கட்டலாம் போட்டிருக்க? என்னாச்சுடா? சக்தியை தேடி போகும்போது சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட்ரா. சரி, சக்தி எங்க? ப்ரோ, உன்னதான் கேட்குறேன், சக்தி எங்க? மாப்ள, சொல்லுங்க, சக்தி எங்க? திரும்பவும் நான் சக்தியை மிஸ் பண்ணிட்டேன் அத்தை. அவ எங்க இருக்கான்னு நான் தேடாத இடம் இல்ல அத்தை. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். சக்தி கிடைக்கவே இல்லை அத்தை. சக்தி எங்க தான் போயிருப்பான்? அவ உங்களை விட்டு ஏன் போகணும்? ஐயோ, அவளுக்கு என்னதாங்க பிரச்சனை? என்ன இவன் இப்படி முறைக்கிறான்? ஒருவேளை சக்தியை இவன் டெல்லியில பாத்திருப்பானோ?